ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். நம்ம இன்றைக்கி வெந்தய இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப்பு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கப்பில் ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 3 கப்புக்கு 3 ஸ்பூன் வெந்தயம் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கிரைண்டரில் நல்லா வெந்தயத்தை தண்ணியை சேர்த்துக்கோ அரைச்சிக்கோங்க. நல்லா உளுத்தம்பருப்பு மாதிரியே நல்லா மாவாயிரும். அதை எடுத்து வச்சுட்டு அதே கிரைண்டரில் அதே அரிசி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ பாருங்கள், காலையில் நல்லா புளிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக கிரைண்டர் கலந்து தண்ணி சேர்த்து இட்லி பானையை நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்தய இட்லி ரெடி ஆயிரும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள், சூப்பரான வெந்தய இட்லி ரெடி ஆச்சு. இதுக்கு பொட்டுக்கடலை சட்னி, நடக்கடலை சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஈஸியாக துணியில் ஒட்டாமல் அருமையாக வெந்தய இட்லி வந்துச்சு. வெந்தயம் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வெந்தய இட்லி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.